Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த கிளாஸில் இருந்து ஹான்பனாக் தியரம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு சில கான்செப்ட்ஸ் அல்லது ஒரு சில ரிசல்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து ஒரு நான்லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். எஃப்ங்கிறது வந்து பிலாங்ஸ் டு எக்ஸ் ஸ்டார், தட் இஸ் எஃப்ங்கிறது வந்து ஒரு கண்டினியூவஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டோன்னா இதோடைய ஜீரோ ஸ்பேஸை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியுது? z of f equal to set of all x in x such that f of x equal to 0. இதுதான் வந்து ஜீரோ ஸ்பேஸ் அல்லது நல் ஸ்பேஸ், ரைட்? ஜீரோ ஸ்பேஸ் அல்லது நல் ஸ்பேஸ். இப்போ f கண்டினியூவஸ்ங்கிறதுனால இது வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் z-ஆக இருக்க எக்ஸாக இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம ரெண்டாவது இப்போ வந்து டிஸ்கஷன் யூஸ்ஃபுல் அல்லது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணணும், அதனால் எஃப் இஸ் நான் ஜீரோன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஜீரோன்னா z of f ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எஃப் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் சம் எக்ஸ். இந்த மாதிரி நம்மளுடைய ஃபங்க்ஷனல் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம், ரைட்? அப்படி எடுத்துட்டோன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் z of f யூனியன் சிங்கிள்டன் எக்ஸ், ரைட்? யூனியன் சிங்கிள்டன் எஃப். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே z of f இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். அது மட்டும் இல்லை, இப்போ z of f வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸாக இருந்ததுன்னா z of f ஓட காம்ப்ளிமெண்ட்டில் வந்து ஒரு பாயிண்ட் எடுங்க, அதில் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இப்போ இதோடைய ஸ்பேன் பாருங்கள், ஸ்பேன் ஆஃப் z of f யூனியன் சிங்கிள்டன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோல் ஸ்பேஸாக இருக்கும். இது உங்களால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஸ்பேசஸ்க்கெலாம் வந்து கோடைமென்ஷன் ஒன் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கோடைமென்ஷன் ஆஃப் z of f equal to 1 எப்போன்னா if there exists a v in x such that v in x and v not in z of f னு வச்சுக்கோங்க, such that x equal to span of z of f union singleton v. ஓகே, இந்த மாதிரி இருந்தால் இதோடைய கோடிமென்ஷன் ஒன்றுன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த மாதிரி அதாவது ஒரு சப்ஸ்பேஸ் சாட்டிஸ்ஃபையிங் இந்த கண்டிஷன், இதுக்கு வந்து ஹைப்பர் ஸ்பேசஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹைப்பர் ஸ்பேசஸ். அப்போ நம்ம இங்கே என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா எஃப் வந்து ஒரு நான் ஜீரோ கண்டினியூவஸ் லீனியர் ஃபங்க்ஷனலாக இருந்ததுன்னா அதோடைய நல் ஸ்பேஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் சாட்டிஸ்ஃபையிங் இந்த கண்டிஷன், அதாவது இது வந்து ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ், ரைட்? The definition a subspace y of x is said to be, அதாவது a proper subspace வச்சுக்கோங்க, a proper subspace y of x is said to be a hyperspace if there exists v belongs to x minus y such that x equal to a span of
y union singleton v, right? Y union singleton v. ஸோ இந்த மாதிரி ஸ்பேசஸ்க்கெலாம் வந்து பேர் ஹைப்பர் ஸ்பேஸ். ஸோ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா note that if f belongs to x star and f is not equal to 0 functional, right? 0 suffix f na 0 functional, then the null space அல்லது 0 space அல்லது null space z of f equal to set of all vectors x in x such that f of x equal to 0 is a hyperspace. Right? Is a hyperspace. இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ தெர் இஸ் அ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். நம்ம வந்து நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி போயிட்டேன், 1-to-1 கரஸ்பாண்டன்ஸே சொல்ல முடியும்னு. அதை தான் நம்ம வந்து இங்கே ஹேண்ட்மேனாக் தியரத்தை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னா கொடுத்துருக்க நான் ஜீரோ ஃபங்க்ஷனலுக்கு ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் இருக்குது. அதோடைய கான்வர்ஸ் என்னென்னா ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் இருந்ததுன்னா இன் அ நான் லீனியர் ஸ்பேஸ் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனலை வந்து டிஃபைன் பண்ண முடியும் இன் சச் அ வே தட் அந்த ஹைப்பர் ஸ்பேஸில் அந்த ஃபங்க்ஷனல் வந்து ஜீரோவாக இருக்குது, ரைட்? அதுதான் வந்து கான்வர்ஸ், இதோடைய கான்வர்ஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம அப்சர்வேஷன், இதை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு R2லேயோ அல்லது R3லேயோ நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸோ R2 எடுத்துக்கோங்க. R2வில் வந்து எந்த ஒரு 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸும் எடுங்க. ஏன் 1 டைமென்ஷனல்னா R2வில் டைமென்ஷன், R2வோட டைமென்ஷன் 2, ரைட்? R2வோட 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் எடுங்க. இதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுங்க. பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியும்னா இதில் ஜீரோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் இந்த காம்ப்ளிமெண்ட்டில் உள்ள பாயிண்டில் நான் ஜீரோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று இல்லை நிறைய ஃபங்க்ஷனல்ஸ் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா வந்து R2வில் பேசிஸ் உங்களுக்கு இதில் ஒரு வெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்பேஸில் இல்லாத ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால் அதுவும் வந்து இந்த வெக்டரும் இந்த 1 டைமென்ஷனல் ஸ்பேஸில் உள்ள அந்த நான் ஜீரோ வெக்டரும் இதோட காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கக்கூடிய வெக்டர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களால் ஒரு கண்டினியூஸ் லீனியர் மேப்பை டிஃபைன் பண்ண முடியும், ரைட்? ஏன்னா இங்கே வந்து V1 எடுத்துக்கோங்க, இது V2ன்னு எடுத்துக்கோங்க. f of V1 equal to 0ன்னு டிஃபைன் பண்ணுங்கள். f of V2 equal to 1ன்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா லீனியராக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு லீனியர் மேப் கிடைக்கும். ரெண்டாவது ஸ்பேஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல், ஹென்ஸ் எஃப் இஸ் கண்டினியூவஸ். அதோடைய ஜீரோ ஸ்பேஸ் என்ன, அதுதான் வந்து கொடுத்துருக்க 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ். இதே மாதிரி எந்த ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல்லையும் ஒரு m டைமென்ஷனல் ஸ்பேஸில் m-1 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் எடுத்துகிட்டு உங்களால் இதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், ரைட்? அந்த m-1 டைமென்ஷனல் நம்ம எடுத்த m-1 டைமென்ஷனலில் ஜீரோவாகவும் ஏதோ ஒரு வெக்டர் அந்த காம்ப்ளிமெண்ட்டில் m-1 டைமென்ஷனல் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெக்டரில் நான் ஜீரோன்னு டிஃபைன் பண்ணி அதை லீனியராக எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை கண்டினியூஸ் மேப்பாக நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா m டைமென்ஷனலில் m-1 டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆர் ஹைப்பர் ஸ்பேசஸ், ரைட்? அதை தான் வந்து இங்கே கோடிமென்ஷன் 1ன்னு நம்ம எழுதணும், ரைட்? இதோட இந்த z of f-ஓட ஏதோ ஒரு வெக்டர், ஒரு நான் ஜீரோ வெக்டர் இந்த சப்ஸ்பேஸில் இல்லாத ஒரு நான் ஜீரோ வெக்டரை எடுத்துகிட்டு ஸ்பேன் பண்ணோன்னா அது வந்து ஹோல் ஸ்பேஸை கொடுத்துருது. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து கோடிமென்ஷன் 1 ஸ்பேஸ். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் பற்றி ஒரு அப்சர்வேஷன். அதை வச்சுட்டு நம்ம ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஸ்பேசஸ், அதே மாதிரி ரியல் லீனியர் ஸ்பேசஸ், அதாவது வெக்டர் ஸ்பேசஸ் ஓவர் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு, வெக்டர் ஸ்பேசஸ் ஓவர் ரியல் ஃபீல்டு, ரெண்டுத்தையும் வந்து பார்த்துருக்கோம், ரைட்? இப்போ எக்ஸுங்கிறது வந்து இஸ் அ லீனியர் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு எடுத்துக்கோங்க, சரி, இஸ் அ லீனியர் ஸ்பேஸ் ஓவர் சின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் எஃப்ங்கிறது வந்து ஏதோ ஒரு லீனியர் மேப், லீனியர் ஃபங்க்ஷனல், ரைட்? எஃப் பிலாங்ஸ் டு எக்ஸ் ப்ரைம்னா என்ன, இது வந்து அல்ஜிப்ரிக் டியூவல்லே சொல்கிறேன். அதாவது எஃப் இஸ் அ ஃபங்க்ஷனல் ஃப்ரம் எக்ஸ் டு சி இஸ் லீனியர், இஸ் லீனியர். கண்டினியூஸாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, ரைட்?
let x be a linear space over R and f belongs to x prime, that is f is a linear map, linear functional. இப்போ இங்கே வந்து f உடைய கோடொமைன் வந்து காம்ப்ளெக்ஸ், ரைட்? ஆனால் இப்போ இதை நம்ம எந்த மாதிரி எழுத முடியும்னா தென் ரியல் பார்ட் ஆஃப் எஃப், இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் எஃப் இது வந்து என்னன்னா இஸ் அ ஃபங்க்ஷனல் ஃப்ரம், நான் இங்கே வந்து எக்ஸ் எஃப் எக்ஸ் ஆர்னு போடுறேன், டு ஆர் இஸ் லீனியர், ரைட்? ஏன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் இருக்குது, அதோடைய ரியல் பார்ட்டை பாருங்கள். அந்த ரியல் பார்ட் வந்து என்ன ஆக போகுதுன்னா, ரியல் பார்ட் இங்கே வந்து எக்ஸ் எஃப் எக்ஸ் ஆர்னு எழுதியிருக்கேன், இது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ் எஃப் எக்ஸ் ஆர் டு ஆர் போகுது, ஏன்னா இது ஒரு ரியல் வேல்யூவை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், ரைட்? ரியல் நம்பரை அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்க போகுது, ரைட்? லீனியர் ஃபங்க்ஷன். இங்கே வந்து எக்ஸ் எஃப் எக்ஸ் ஆருங்கிறது வந்து என்னென்னா வேர் எக்ஸ் எஃப் எக்ஸ் ஆர் is equal to x and considered and it is considered as a real vector space, as a real linear space, right? அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ சிஎம் எடுத்துக்கோங்க. சிஎம் இஸ் அ லீனியர் ஸ்பேஸ் ஓவர் சி, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் C2 எடுத்துக்கலாம், C3 எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ் ஓவர் சி. ஆனால் சிஎம் இஸ் ஆல்சோ a linear space over R, right? This imply சிஎம் is also a linear space over R. அப்போ நம்ம வந்து செட்டை மாற்றலை, ரைட்? நம்ம செட்டு வந்து சேம் செட்டு தான், ஆனால் அந்த செட்டை வந்து நம்ம ரியல் லீனியர் ஸ்பேஸாக பார்க்குறோம், காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஸ்பேஸாக பார்க்காம ரியல் லீனியர் ஸ்பேஸாக பார்க்குறோம். எதுக்குன்னா இந்த அப்சர்வேஷனுக்கு, ரைட்? இந்த அப்சர்வேஷனுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனில் எடுத்துகிட்டு அதோடைய ரியல் பார்ட்டை வந்து இந்த ரியல் லீனியர் ஸ்பேஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அதுவும் வந்து லீனியர் ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு அப்சர்வேஷன். இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா, இதோடைய கான்வர்ஸ் என்ன? ரெண்டாவது, லெட் u ஃப்ரம் எக்ஸ்ஆருங்கிறது என்ன கொடுத்துருக்க, லீனியர் ஸ்பேஸ் ஓவர் சியை லீனியர் ஸ்பேஸ் ஓவர் ஆராக பார்க்குறோம், ரைட்? XR to R be a linear map, linear functional. Then f of x equal to u of x minus I of x, where is a complex linear functional, is a linear functional from x to c. இங்கே ஐங்கிறது என்ன? where I square is -1, right? I square is -1 இங்கே. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு ரியல் லீனியர் ஃபங்க்ஷனல் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நம்மளால் ஒரு காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஃபங்க்ஷனலை வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, நம்ம வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ் ஓவர் சி இருந்ததுன்னா அந்த செட்டை வந்து லீனியர் ஸ்பேஸ் ஓவர் ஆராகவும் பார்க்க முடியும். அதை தான் நம்ம வந்து இந்த எக்ஸ் எஃப் எக்ஸ் ஆராக வந்து இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதோட ப்ரூஃப் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ப்ரூஃப் எப்படி நம்ம, ஓகே இதோட ப்ரூஃபை பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, z ஈக்குவல் டு a + ib, z ஈக்குவல் டு a + ib, ரைட்? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுத முடியும்னா, வேறு மாதிரி எழுதணும்னா, a வந்து ரியல் பார்ட் ஆஃப் z, b வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் z, ரைட்? இப்போ இங்கே i டைம்ஸ் z என்ன வரப்போகுதுன்னா, i டைம்ஸ் z வந்து ia
ஸோ ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ரைட். ஸோ அதனால் மைனஸ் அல்லது ப்ளஸ் ஐ ஸ்கொயர் பி, இது என்ன வரப்போகுதுன்னா மைனஸ் பி ப்ளஸ் ஐஏ ரைட், மைனஸ் பி ப்ளஸ் ஐஏ. ஸோ இல்லை இங்கே வந்து இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கு பதிலாக நம்ம வந்து மைனஸ் ஐன் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. மைனஸ் ஐனா இங்கே மைனஸ் வரும், இது வந்து மைனஸ், ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஓகே, அப்போ பிங்கிறது வந்து என்ன, பிங்கிறது வந்து ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ஐசெட் ரைட். பிங்கிறது வந்து ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ஐசெட் ரைட். அப்போது வந்து நம்ம ஏ வந்து என்ன எழுதுனா ஏ வந்து ரியல் பார்ட் ஆஃப் ஜெட், பி வந்து என்னென்னா ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ஐசெட் ரைட், ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ஐசெட். இதுதான் வந்து இந்த அப்சர்வேஷன், இந்த ஜெட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு அதை மைனஸ் ஜெட்டால் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த அப்சர்வேஷன், இதே அப்சர்வேஷனை நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ரைட். ஸோ லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு சி பி ஏ லீனியர் ஃபங்க்ஷனல், தென் f of x, f of xங்கிறது வந்து என்னென்னா then f of x equal to real, f of xங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், f of xங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரைட். ஸோ f of x equal to z is a complex number. ஸோ ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ளஸ் I டைம்ஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரைட், இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனால் ரியல் பார்ட் இது அப்படியே வச்சுக்கோங்க, I டைம்ஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் zங்கிறது என்ன, இங்கே b தான் இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அதை வந்து எப்படி எழுதணும்னா ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ஐz ரைட். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ஐz. இப்போ இந்த ரீப்ளேஸ் z வந்து f of x ஆல் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. தட் இஸ் f of x ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் f of x ப்ளஸ் I டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் I டைம்ஸ் f of x. ஓகே, அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து இது வந்து ரியல் பார்ட்டு, இது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ இப்போ நம்மளுடைய கிளைம் வந்து என்னென்னா இந்த ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து, ஸோ கிளைம் வந்து என்னென்னா கிளைம் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இதை வந்து யூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா for all x in x, then u of alpha x plus y equal to alpha u of x plus u of y for all x comma y belongs to x and alpha belongs to R. அதாவது u is a real linear functional right, u is a real linear functional. ஸோ இதோடைய வெரிஃபிகேஷன் வந்து, ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், u ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதோடைய டெஃபனிஷன் என்ன, தட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் ஆல்ஃபா, ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரைட். ஏன்னா வந்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதணும். இப்போ ரியல் பார்ட் ஆஃப் எஃப் வந்து லீனியர், ஸோ அதனால் இது என்ன போகுதுன்னா ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு வரப்போகுது ரைட். ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய். ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸை மறுபடியும் எப்படி எழுதலாம் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இந்த மாதிரி எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ஐ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட், சாரி மைனஸ் ஐ டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ரியல் பார்ட் ஆஃப் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம், தட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் அயோட்டா டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட். இது வந்து ஆல்ஃபாவோட மல்டிப்ளேயில் இருக்குது, ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய், தட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ஐ எஃப் ஆஃப் ஒய். இப்போ இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் தான் கொடுக்குது. அப்போ ரியல் பார்ட்னு எங்கெல்லாம் ரியல் பார்ட்னு வருதோ அங்கே வந்து நமக்கு ரியல் நம்பர் தான் வரப்போகுது.
ஆனால் இங்கே வந்து இந்த ரியல் நம்பரோட ஐயை மல்டிப்ளை பண்ணுறோம், ஐ ஸ்கொயர் அயோட்டாங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதே நேரத்தில் இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரைட்? இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது பியூர்லி இமேஜினரி நம்பர்ஸ், ரைட்? ஆல்ஃபாங்கிறது ரியல் நம்பர், அதோட ஒரு ரியல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ ரியல் நம்பர். ஆல்ஃபாங்கிறது ஒரு ரியல் நம்பர், அதோட பியூர்லி இமேஜினரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் பியூர்லி இமேஜினரி. இப்போ இதுவும் வந்து ஒரு ரியல் நம்பர். ஸோ இப்போ இங்கே வந்து ரியல் நம்பர் எது வரப்போகுதுன்னா ரியல் பார்ட் ஆஃப் ஆல்ஃபா, ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இது ரெண்டும் இதோட மல்டிப்ளிகேஷன் ரியல் நம்பர், அதே நேரத்தில் இது ரியல் நம்பர், ஸோ ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய், ரைட்? ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் இது வந்து பியூர்லி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே இதில் வந்து ரியல் பார்ட் பார்க்குறோம். அப்போ இதில் வந்து இதுதான் வந்து ரியல் பார்ட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரைட்? ரியல் பார்ட் ஆஃப், ஏன்னா இன்சைடில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, இது வந்து பியூர்லி இமேஜினரி பார்ட். அப்போ ரியல் பார்ட் பார்க்குறோம். ஸோ ரியல் பார்ட் பார்த்தோன்னா இது என்ன வரப்போகுதுன்னா ஆல்ஃபா ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய், தட் இஸ் ஆல்ஃபா டைம்ஸ் யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் யூ ஆஃப் ஒய், ரைட்? ப்ளஸ் யூ ஆஃப் ஒய். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா, நம்மக்கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் லீனியர் ஃபங்க்ஷனல் இருந்ததுன்னா அதோடைய ரியல் பார்ட்டை பார்த்தோன்னா, ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தோன்னா அது வந்து ஒரு ரியல் லீனியர் ஃபங்க்ஷனல். அதை தான் நம்ம இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த வெரிஃபிகேஷனில் நம்ம வந்து ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து பியூர்லி காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது அதோடைய ரியல் பார்ட் வந்து 0. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், காம்ப்ளெக்ஸ் பார்ட் மட்டும்தான் வந்து நான் ஜீரோவாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ரெண்டுத்தையும் வந்து ஒமிட் பண்ணுறோம், ஏன்னா வந்து நம்ம ரியல் பார்ட் பார்க்குறதுனால. ஓகே, இப்போ ரெண்டாவது அப்சர்வேஷன் வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு ரியல் லீனியர் ஃபங்க்ஷனல் இருக்குது, அதாவது நம்மளுடைய டொமைன் வந்து காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஸ்பேஸ், அதை நம்ம ரியல் லீனியர் ஸ்பேஸாகவும் பார்க்கலாம். ரியல் லீனியர் ஸ்பேஸாக பார்க்கும்போது ஒரு லீனியர் மேப் எடுத்துட்டோன்னா, ஒரு ரியல் லீனியர் மேப் எடுத்துட்டோன்னா அதை வச்சுட்டு நம்மளால் ஒரு காம்ப்ளெக்ஸ் லீனியர் மேப் டிஃபைன் பண்ண முடியும். இந்த சேம் வே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐ டைம்ஸ் யூ ஆஃப் ஐ ஆஃப் எக்ஸ். இப்படி டிஃபைன் பண்ணோன்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஃபங்க்ஷனலாக வரப்போகுது. ஓகே, ஸோ இதோட ப்ரூஃப் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம், இதோட ப்ரூஃபை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃபு, ஸோ கிவன் u from x to r is a linear functional, right? So define f from x to c by f of x equal to u of x minus I times u of ix. நம்ம வந்து ஐ டைம்ஸ் எக்ஸ் டிஸ்கஸ் பண்ண முடியும், ஏன்னா வந்து எக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். அப்போ எக்ஸ் இருந்ததுன்னா ஐ டைம்ஸ் எக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இது வந்து வெல் டிஃபைன்டு, ரைட்? ஏன்னா நம்மளுடைய செட்டு மாறாது. அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சி பவர் எம் இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் சி, அதே நேரத்தில் சி பவர் எம் இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர். ஸோ அந்த அர்த்தத்தில் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஐ டைம்ஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த டெஃபனிஷன் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இதை வந்து லீனியர்னு மட்டும் சொன்னால் போதும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் ஐஎக்ஸ் வந்து என்ன வரும் பாருங்கள், ரைட்? ஏன்னா வந்து நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் ஐஎக்ஸ் வந்து என்ன வரும், இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக ஐஎக்ஸ்னு போடணும். தட் இஸ் யூ ஆஃப் ஐஎக்ஸ் மைனஸ் ஐ யூ ஆஃப் ஐஎக்ஸ், ரைட்? ஸோ தட் இஸ் யூ ஆஃப் ஐஎக்ஸ் மைனஸ் ஐ u of minus x, ரைட்? ஏன்னா ஐ ஸ்கொயர் வரப்போகுது, ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். இப்போ வந்து u வந்து லீனியர், u வந்து ரியல் லீனியர். இங்கே வந்து -1ங்கிறது ஒரு ரியல் ஸ்கேலர். ஸோ மைனஸை வந்து இங்கே வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா u of ix ப்ளஸ் ஐ இன்ட்டு u of x. இதுதான் ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ வந்து ஐ ஸ்கொயர் வந்து -1, ஸோ மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து, ரைட்? ஐ ஸ்கொயர் இஸ் -1. அப்போ இதை வந்து ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து ஐடியா. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே ஐ இருக்குது. ஸோ இங்கே வந்து மைனஸ் ஐ ஸ்கொயர்னு இருக்குது, ரைட்? ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர், ஏன்னா விச் இஸ் 1.
ஸோ இப்போ ஐயை காமன் ஃபேக்டர் எடுத்தோம்னா தட் இஸ் u of x மைனஸ் ஐ u I of x. ஸோ இது வந்து என்ன I ப்ராக்கெட்டில் உள்ளது f of x. ஸோ நமக்கு f of x வந்து என்ன வந்திருக்குன்னா சரி f of ix வந்து என்ன வந்திருக்குன்னா I into f of x. இப்போ இதை வச்சுட்டு இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் லீனியர்னு நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும் ரைட். f of a plus ib times x plus y இது வந்து நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா திஸ் இஸ் a plus ib times f of x plus f of y ரைட். இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதை ஒரு எக்ஸசைஸாக செய்யுங்க. ஓகே. ஸோ இது இப்போ இந்த ரிசல்ட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா நம்மளுடைய வெக்டார் ஸ்பேஸ் வந்து அல்லது லீனியர் ஸ்பேஸ் வந்து ஓவர் த காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுனா ஒரு காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஃபங்க்ஷனில் நம்மளால் ஒரு ரியல் லீனியர் ஃபங்க்ஷனலோட ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த லீனியர் ஸ்பேஸ் வந்து ஓவர் சிங்கிறதுனால அந்த லீனியர் ஸ்பேஸ் அதை வந்து நம்ம லீனியர் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸே வந்து ஒரு ரியல் லீனியர் ஃபங்க்ஷனலாக இருக்க போகுது. அதே மாதிரி கான்வர்ஸும் வந்து ட்ரூ. கான்வர்ஸ் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு ரியல் லீனியர் ஃபங்க்ஷனல் இருக்குது, ஆனால் அந்த லீனியர் ஸ்பேஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ ஏ லீனியர் ஸ்பேஸ் ஓவர் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுனா நம்மளால் ஒரு காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ண முடியும் யூஸிங் இந்த டெஃபனிஷன். ஓகே. ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ஹேண்ட்மேனாக் தியரம் வந்து ஸ்டேட் பண்ணும்போது இந்த ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதோட நம்ம வந்து இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட் நம்ம ஹேண்ட்மேனாக் தியரத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.